நீலிசம். நீலிசம்க்குள்ள வந்தோம்னா, இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் தான். என்னோட என்னோட பெர்சனல் ஒப்பீனியன் பிராக்டிஸ். இந்த எக்ஸிஸ்டென்ஷியலிசம் எவ்வளவோ பரவால்ல. நீலிசம் கம்பேர் பண்றப்ப. ஒண்ணும் இல்ல. இவங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க எதா இருந்தாலும். எக்ஸிஸ்டென்ஷியலிசம் ஆமா. தன்னை ஏமாத்திட்டு ஆ. அட்லீஸ்ட் நிம்மதியாவாது இருப்பாங்க. இவங்க அது இந்த அவங்க ரியலிஸ்டிக் பெர்சன் இருக்காங்கல்ல, இவனுங்க எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதையுமே நம்ப மாட்டானுங்க. எதையுமே. எதையுமே நம்ப மாட்டானுங்க. வாழ்க்கைங்கிறதே மீனிங்லெஸ். இப்போ நான் வந்துட்டு என்ன சொல்றது? நான் இப்போ கஷ்டப்பட்டு நான் இந்த சென்ஸ் வந்து நான் இப்போ இந்த நான் மூடர் மூலை ஒண்ணு பண்றேன். மூடர் மூலைய பெருசா எடுத்துட்டு போணும்னு நெனைக்கிறேன். அதுக்காக நான் வீடியோஸ் பண்றேன். அப்படி இருக்கட்டும், இல்ல வேற விதமா நான் ப்ரமோட் பண்றேனா இருக்கட்டும், இது ஒண்ணு. இல்ல இன்னொரு பக்கம் நான் சினிமாவுக்கு பயங்கரமா ட்ரை பண்ணேன். ஏன்னா எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் எதா பண்ணணும்னு நெனைக்கிறேன். இல்ல எனக்கு என்ன நான் ஃபேம் பண்ணிக்கிறதுக்காக நான் சினிமாக்குள்ள வரேன். நான் அது படம் பண்ணணும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி ஒரு பேஷன் ரிலேட்டடா ஒண்ணா இருக்கட்டும். இல்ல நான் எனக்கு ஒரு பொண்ண ரொம்ப புடிச்சிருக்கு. நான் அவள லவ் பண்றேன். அவளுக்காக நான் சொல்லவே இல்ல. உதாரணத்துக்கு பொண்ண ரொம்ப புடிச்சிருக்கு. நான் அவள லவ் பண்றேன். அவளுக்கு ஏதோ ஒண்ணு பண்றேன் அப்படிங்கிறதோ, இல்ல என் ஃபேமிலிய புடிச்சிருக்கு. என் ஃபேமிலிக்காக ஏதோ பண்ணணும். இந்த மாரி விஷயங்கள் இருக்குல்ல. ஏன்டா பண்றீங்க? அதுல என்னடா கிடைக்குது? அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கக்கூடியவங்க தான் நியோஸ்டிக். ஆமா. ஏன்? அப்படிங்கிற ஒரு கேள்வி. எல்லாத்துக்குமே அந்த ஏங்கிற கேள்வி வந்து வரும். அதாவது அதாவது எதுவுமே இப்போ ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னா, அது மூலமா நமக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு ப்ளஷரோ, ஒரு ஹையோ, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோ இந்த மாரி ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்காக தான் நம்ம பண்றோம். அதாவது இப்போ நம்ம வேலைக்கு போறோம்னா, எதுக்கு போறோம்? சாப்பாட்டுக்கு போறோம். அந்த மாரி இல்லாம, நம்ம சோலா கனெக்ட் பண்ணிக்கிறக்கு ஒரு விஷயம் இருக்கும்ல. நம்ம நம்ம வேலைக்கு போறோம், சம்பளம் வருது, அதில சாப்பிடுறோம், அத செலவு பண்றோம், வீட்டுக்கு வாடகைக்கு குடுக்குறோம். இது இல்ல நான் சொல்ல வர மேட்ரு. நான் சொல்ல வர மேட்ரு என்னன்னா, நம்ம மன நிம்மதிக்காக ஏதோ ஒண்ணு பண்ணுவோம்ல. பேசிக்கா நான் என்ன சொல்றேன்னா, சிம்பிளா நம்ம பாட்டு கேட்கிறோம், படம் பார்க்குறோம்னாலே சொல்றேன். அது ஏன் பண்றோம் அப்படின்றப்ப, அந்த டைம்ல நமக்கு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஆகுறது. எனக்கு தெரிஞ்ச ஆட்கள்லாம் ஒரு சில பேர் இருக்காங்க. படம் பார்க்குறேன். படமே வந்து அவைங்க அவ்வளோக்கா பார்த்துருக்க மாட்டாங்க. ஏதாவது ரேரா டிவில சும்மா அவைங்க ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கும்போதெல்லாம் பார்த்துருப்பாங்க. அவைங்க கிட்டலாம் நான் கேட்கும்போது எப்படி இப்போ நம்ம இருக்கோம்ல, நான் படமே அவ்வளோக்கா பார்த்ததில்லன்னு ஒருத்தன் சொன்னான்னா எனக்கு யா என்னங்க குகைக்குள்ள இருந்து இப்ப தான் வந்தீங்களா? அப்படின்னு கேட்கிற மாரி இருக்கும்ல. ஸோ அவங்கள்ட்ட ஆச்சரியமா நான் வந்து கேட்கும்போது, என்ன இப்படி சொல்றீங்க? அப்ப படம் என்னதான் பார்த்து பண்ணுவீங்க? படம் படம் பார்த்தீங்கன்னா பார்த்தது இல்லையா? அப்ப படமே எதுவும் பார்த்தது இல்லையா சின்ன வயசுல? ஆமா அது பார்த்து என்ன கிடைக்குது? சும்மா படம் பார்க்குற டைம்ல உருப்படியா வேற ஏதாவது பண்ணிட்டு போலாம். உருப்படியா வேற என்ன அந்த சந்தானம் ரிலேட்டடா இல்ல அதுதான். உருப்படியா வேற ஏதாவது பண்ணிட்டு போலாம். உருப்படியா வேற என்ன பண்ணுவீங்க? அப்படின்னா, சும்மா இரு. உப்பு எதுலயுமே உங்களுக்கு வந்து இந்த இந்த ஈடுபாடு. இந்த ஹையோ இல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் திருப்தியே இருக்காது. என்ன பண்ணாலும் அவங்களுக்கு திருப்தியா இருக்காது. பொறந்துட்டோமே! அப்படின்னு வாழ்றக்கூடியவங்க தான் ரியலிஸ்டிக் பெர்சன்.